ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஜூன் 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், PM Swanandi is a central sector scheme launched in June 2020 to provide collateral-free working capital loans to street vendors and has been extended till March 2030. பிஎம் ஸ்வனந்தி அது எதுக்காக அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு கொலட்ரல் ஃப்ரீ ஒர்க்கிங், அதாவது கேபிட்டல் லோன் வந்து ப்ரொவைட் செய்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் ஜூன் 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருக்கு. இதை வந்து மார்ச் 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கீழே வருது. இது 3 டைப்ஸாக லோன் ட்ரான்ச்சீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் லோன் வாங்கும்போது 15,000 கொடுக்குறாங்க. இதை வந்து 12 மந்த்ஸில் ரீபே பண்ணணும். செகண்ட் லோன் 25,000 கொடுக்குறாங்க. இதை 18 மந்த்ஸில் ரீபே பண்ணணும். தேர்டு லோன் 50,000 கொடுக்குறாங்க. ரீபே இன் 36 மந்த்ஸ். இதை 36 மாதத்தில் ரீபே பண்ணணும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% பெர் annum. யூபிஐ லிங்க்டு ரூபே கிரெடிட் கார்டு யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம லோன் வாங்குறது பார்த்திங்கன்னா, இனிஷியல் லிமிட் வந்து 10,000, மேக்ஸிமம் லிமிட் 30,000. இதுக்கு வேலிடிட்டி 5 இயர்ஸ். 6 இயர்ஸில் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்குன்னா, டோட்டலாக லோன் சேங்ஷன் பண்ணது 1.12 crore வந்து லோன் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அமௌண்ட் சேங்ஷன் ஆனது 17,800 crore சேங்ஷன் ஆகிருக்கு. இது மூலமாக எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னா, 75.5 லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதில் உமன் பெனிஃபிஷரிஸ் மட்டும் பார்த்தோன்னா 34.81 லட்சம் பேர் வந்து பயனடைச்சிருக்காங்க. உமனுக்கு மட்டும் எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்கன்னா 51.84 lakh வந்து லோன் கொடுத்துருக்காங்க. லோன் கேரண்டி பை கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ். செகண்ட் நியூஸ், President Draupadi Murmu visit to Sikkim and participated in the Golden Jubilee celebrations, declared Sikkim the 5th fully literate state under ULAS and awarded the President போலீஸ் கலர் டு சிக்கிம் போலீஸ். என்னென்னா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து சிக்கிமுக்கு விசிட் போயிருக்காங்க. எதுக்காகனா, சிக்கிம் ஸ்டேட் வந்து 50 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுக்காக போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கிம் ஸ்டேட் வந்து 5வது ஸ்டேட் ஃபுல்லாக வந்து படித்த மக்கள் இருக்காங்க. அதுதான் வந்து 5th ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட். இது எதுக்கு கீழே வருதுன்னா, உலாஸ் அப்படிங்கிற ஸ்கீம் கீழே வருது. ஓகேங்களா. உலாஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரசிடென்ட் போலீஸ் கலர் அப்படிங்கிறதையும் அவார்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா, சிக்கிம் போலீஸுக்கு. அண்ட் தென் ஃப்ளாக்டு ஆஃப் பிங்க் சிட்டி ரன்னர்ஸ் இன் கேங்டாக். இது உமன் எம்பவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், அதாவது ஸ்பெஷல் வெஹிக்கல் ஃபார் உமன் சேஃப்டி அண்ட் மொபைலிட்டி. அதுக்காக இவங்க வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க பிங்க் சிட்டி ரன்னர்ஸ்க்கு. தென் உலாஸ் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இது எதுக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்டரில் வருது. பீப்புள் ஏஜ்டு 15 இயர்ஸ் அண்ட் அபோவ் ஹூ மிஸ்டு ஃபார்மல் ஸ்கூலிங், அதாவது 15 வயசு அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்கூல் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்கள, அவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு அண்டரில் கொண்டு வந்து அவங்களும் லிட்ரேட்டாக வந்து ஆக்குறதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான பீரியட் 2022 2027. தென் ஸ்டேட் டிக்ளேர்ட் ஃபுல்லி லிட்ரேட் அண்டர் உல்லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மிசோரம், செகண்ட் ஒன் கோவா, தேர்ட் திரிபுரா, ஃபோர்த் ஹிமாச்சல் பிரதேஷ், ஃபிஃப்த் சிக்கிம். தென் சிக்கிம் வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லேயே தேர்ட் ஸ்டேட். ஃபஸ்ட் ஒன் வந்து மிசோரம், செகண்ட் ஒன் திரிபுரா. ஓகேங்களா. தேர்ட் நியூஸ், இந்தியா signed a $629 million BrahMos missile export deal with Vietnam in May 2026. என்னென்னா, இந்தியா வந்து வியட்நாமுக்கு பாமோஸ் மிசைல் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதோட டீல் வேல்யூ வந்து $629 million. இங்கிலீஷ் தமிழில் வந்து தமிழுக்கான வேல்யூ $60 billion. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மே 2026 பண்ணியிருக்காங்க. வியட்நாம் வந்து பாமோஸ் மிசைல் வாங்குகிற செகண்ட் ஃபாரின் கண்ட்ரி. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு
பையர் பிலிப்பைன்ஸ். எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 2022 வாங்கியிருக்காங்க. பாமோஸ் அப்படிங்கிறது பர்மபுத்ரா ரிவர், மோக்ஷ்வா ரிவர், இந்த ரெண்டோட பேரை தான் நம்ம வந்து பார்மோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிசைல் டெவலப் பண்ணுறது வந்து DRDO அண்ட் NPO, மாஷினோ ஸ்டோரி என்யா, இது ரஷ்யாவோட கம்பெனி. இது வந்து ஒரு சூப்பர் சோனிக் க்ரூஸி மிசைல். இதோட ஸ்பீடு வந்து மார்ச் 2.8 to 3.0. மார்ச் அப்படிங்கிறது சவுண்டோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுற ஒரு வேல்யூ. The export version of BrahMos has a range of 290 km. Fourth news. Saman Didi is India's first AI-enabled voice chatbot launched for centralized public grievance redress and monitoring system at Delhi. Saman தீதி அப்படிங்கிற ஒரு ஏஐ எனேபிள்ட் வாய்ஸ் சேட்பாட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்திரா சிங். இதை டெவலப் பண்ணது பாஷினி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவியன்ஸ். It supports all 22 languages of the 8th schedule of the constitution. Regional languages Bhojpuri, Garo, Ghazi, Mizo, Bodhi. சமன் திதி அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம். இப்போது இந்த சமன் தீதி அப்படிங்கிற இந்த ஏஐ சேட்பாட் கிட்ட நம்ம பேசினாலே போதும். அதுவும் நம்ம என்ன லாங்குவேஜில் பேசுகிறோமோ அதை அந்த லாங்குவேஜில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான மினிஸ்ட்ரிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொண்டு போய் கொடுக்கும். இது மூலமாக ஈஸியாக நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெக்டிஃபை ஆகும். ஸோ அதனால தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. சமன் தீதி அப்படிங்கிற ஒரு ஏஐ எனேபிள்ட் வாய்ஸ் சேட்பாட். இது 8th ஷெடியூல்டு கீழே வர 22 லாங்குவேஜஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து போஜ்பூரி, காரோ, காசி, மீசோ, போதி, இதை மட்டும் சொல்கிறாங்க. Fifth news. Union Minister Manohar Lal Khattar launches Swachh mobile app in West Bengal. It is a geotagged mobile app for reporting cleanliness issues in municipal areas. The initiative supports the Swachh Bharat mission through technology. Initially launched 10 municipalities, 18 complaint categories. ஸ்வச் ஆப் அப்படின்னா என்னென்னா, இப்போது குப்பை ஏதாவது குவிஞ்சிருக்கு, இல்லை தண்ணி தேங்கியிருக்கு, சாக்கடை தண்ணி ப்ராப்ளமாக அடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணாலே போதும். முனிசிபாலிட்டிக்கு வந்து கம்ப்ளைண்ட் போயிடும். அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துப்பாங்க. இதோட பர்பஸ் என்னென்னா, சிட்டியை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்போட பர்பஸ். இது இனிஷியலாக வந்து 10 முனிசிபாலிட்டிஸ்க்கு மட்டும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 18 கம்ப்ளைண்ட் கேட்டகரிஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது. இது லான்ச் பண்ணவங்க வந்து மனோகர் லால் கட்டார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6th one. ArcelorMittal Nippon Steel India and its academic partner NAMTEC got approval for a 200.21 crore strategic investment plan. Strategic investment plan is a development plan to modernize and upgrade IITs through investments in infrastructure, training and industry partnership. This project is for Visakhapatnam IIT's cluster in Andhra Pradesh. First ever SIP approval under PM Setu. SIP அதாவது ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஐடிஐயில் ஓல்டு மிஷின்ஸ் இருக்குது, லேப்ஸ் இல்லை, இண்டஸ்ட்ரி லெவல் ட்ரைனிங் இல்லை, பிளேஸ்மெண்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண ஒரு டீட்டெயில் டெவலப்மெண்ட் வந்து பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போது விசாகப்பட்டினம் ஐடிஐ கல்ஸ்டரில் வந்து நியூ மிஷின்ஸ் வாங்கி போடுவாங்க, லேப் செட் பண்ணுவாங்க, ட்ரைனிங்க்கு வந்து கொண்டு வருவாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது எந்த ஸ்கீமுக்கு கீழே வருதுன்னா PM சேத்து அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே வருது. இதோட ஃபுல் ஃபார்ம் பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ். இதை லான்ச் பண்ணவங்க PM மோடி, அக்டோபர் 2025. இதுக்கான பட்ஜெட் 60,000 crore. இந்த PM சேத்துவோட
எய்ம் பார்த்தீங்கன்னா 1000 கவர்மெண்ட் ஐஐடி வந்து ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆந்திர பிரதேஷ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஆன்போர்டு அண்ட் ஆங்கர் இண்டஸ்ட்ரி பார்ட்னர் அண்டர் பிஎம் சேத்து. இந்த ஆங்கர் இண்டஸ்ட்ரி பார்ட்னர் அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து ஒரு கம்பெனி. இந்த இப்போது ஒரு ஐஐடியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் மட்டும் போதாது, ஒரு பெரிய கம்பெனியோட சப்போர்ட்டும் வேணும். ஸோ அவங்க வந்து தான் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, மிஷின்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் சிலபஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட் அதாவது ஜாப்ஸ்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட பேர் தான் இந்த ஆங்கர் இண்டஸ்ட்ரி பார்ட்னர். 7th one, Australia, UK, USA launched a joint underwater drone program under AUKUS Pillar 2. This program aims to develop advanced uncrewed undersea vehicles, UUVs. AUKUS occurs established 2021. First delivery of uncrewed undersea vehicle technology is expected by 2027. இது அனௌன்ஸ் பண்ணுற பிளேஸ் வந்து IIS சங்க்ரி லா டயலாக் சிங்கப்பூர். ஃபஸ்ட் அண்டர் வாட்டர் ட்ரோன்னா என்னன்னு பார்த்துருவோம். ட்ரோன்னா நமக்கு தெரியும் ஸ்கையில் தான் வந்து ஃப்ளை பண்ணும். இது அண்டர் வாட்டர் ட்ரோன்னா தண்ணிக்கு அடியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ட்ரோன் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த அண்டர் வாட்டர் ட்ரோன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது எதனால இந்த இதை யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட சர்வேலன்ஸ்க்கு, செக்யூரிட்டி அண்ட் மிலிட்ரி ஆப்ரேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ்ஏ இவங்க 3 பேரும் வந்து அண்டர் வாட்டர் ட்ரோன் ப்ரோக்ராமை அவங்க அந்த கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸை யூஸ் பண்ணுற அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா, யூகே அந்த கண்ட்ரி, யூஎஸ் வந்து அதோட கண்ட்ரி. இங்கே 3 கண்ட்ரியும் சேர்ந்து பில்லர் 2 அப்படிங்கிற அன்க்ரூட் அண்டர்சீ வெஹிக்கல் ட்ரோனை வந்து உருவாக்குறாங்க. அன்க்ரூட்னா மனிதன் இல்லாத ஒரு ட்ரோன், அதை தான் வந்து அன்க்ரூட் அண்டர்சீ வெஹிக்கல். இது எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சுன்னா 2021. இது எப்போ டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 2027. இது அனௌன்ஸ் பண்ணுறது சிங்கப்பூரில். நெக்ஸ்ட்டு KVB launched 4 premium credit card variants on the Visa platform. அதாவது கரூர் வைஸ்யா பேங்க் வந்து விசா பிளாட்ஃபார்முக்கு கீழே 4 ப்ரீமியம் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணுது. ஒன்று ஆரா விசா பிளாட்டினம், இது ஆன்லைன் ஷாப்பர்ஸ்க்கு. செகண்ட் சம்மர் விசா சிக்னேச்சர் ஃபார் டைனிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஸ்பெண்டிங்க்கு. தேர்ட் ஒன் அல்ட்ரா விசா இன்ஃபினிட் ட்ராவல்காக. ஃபோர்த் ஒன் எட்டன்ஸ் விசா, இது இன்ஃபினிட்டிவ் ப்ரீமியம் லக்ஸரிக்கு. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் அஃபிலியன்ட் கஸ்டமர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேவிபியோட MD அண்ட் CEO P. ரமேஷ் பாபு, ஹெட் குவார்ட்டர் கரூர், தமிழ்நாடு. நெக்ஸ்ட், இந்தியா ரிசீவ்டு 2 Labatium Awards during Hajj 2026. The awards were given in the categories of coordination and communication, awarded by Ministry of Hajj, Umar and Saudi. Achievement: first ever double win for India. Pilgrims 1.75 lakh plus. Technology used: Hajj Suvidha app and smart wristbands. இந்தியாவுக்கு ஹாஜோட மிஷன்லேருந்து 2 லேப்டைம் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. எதுக்காகனா ஹஜ் அப்படிங்கிற வந்து முஸ்லீமோட ஒரு கோயில். ஸோ அங்கே வந்து அந்த அவங்க மக்கள் வந்து போயிட்டு வர்றதுக்கு எந்த ஒரு தடை அப்புறம் எந்த ஒரு குறுக்கீடு எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக அவங்க போயிட்டு வர்றதுக்காக இவங்க 2 பேரும் வந்து கோஆர்டினேஷனையும் கம்யூனிகேஷனையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2 கேட்டகரிக்கு கீழே இந்தியாவுக்கு 2 லேப்டைம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது அவார்ட் கொடுக்குறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ் அண்ட் உமர் சவுதி. இதோட அச்சீவ்மெண்ட் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு டைம் டபுள் வின் வந்து வாங்கியிருக்கு. எவ்வளோ கோடி மக்கள் போயிட்டு வந்திருக்காங்கன்னா 1.75 lakh மக்கள் போயிட்டு வந்திருக்காங்க. இதை எதை யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஹாஜ் சுவிதா ஆப் அண்ட் ஸ்மார்ட் ரிஸ்ட் பேண்டை யூஸ் பண்ணி. DRDO successfully conducted a high caliber conventional bomb trial at Terminal Ballistics Research Lab, Haryana. Weight range 450 kg.
9,000 kilogram. Deployment IAF missile and air dropped munitions. அதாவது டிஆர்டிஓ வந்து ஹரியானாவில் அவங்களோட ஹை கேல்பர் கன்வென்ஷனல் ப்ராமை வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க. இதோட வெயிட் ரேஞ்ச் வந்து 450 கிலோமீட்டர் இருந்து அரௌண்ட் 450 கிலோகிராமில் இருந்து 9,000 கிலோகிராம் வரைக்கும் இதோட வெயிட் வந்து இருக்குது. டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது வந்து ஐஏஎஃப் மிசைல் அண்ட் ஏர் ட்ராப் மியூஷன்ஸ் இவங்க தான் வந்து இதை டிப்ளாய் பண்ணுறாங்க. இதோட டைப் வந்து ஒரு நான் நியூக்ளியர் டைப் தான். ஹரியானாவோட சிஎம் நயப் சிங் சைனி, கவர்னர் ப்ரொஃபஸர் அசீம் குமார் கோஷ், கேபிட்டல் சண்டிகர். வெட்டரன் பிளேபேக் சிங்கர் சுமன் கல்யாண்பூர் பாஸ்ட் அவே. இவங்க வந்து பத்மபூஷன் அவார்ட் 2023 வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஒரிஜினல் நேம் சுமன் ஹெமேண்டி. ஹிந்து ஜேர்னலிசம் டே May 30 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இந்த இயர் வந்து 200 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 May 1826. நெக்ஸ்ட் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே May 31. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதுக்கான தீம் அன்மாஸ்கிங் த அப்பிள், கவுண்டரிங் நிக்கோடைன் அண்ட் டொபாக்கோ அடிக்ஷன். டொபாக்கோ ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி சைனா, செகண்ட் இந்தியா. டொபாக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பிரேசில், செகண்ட் இந்தியா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் லான்ச்டு த IOFEI ஆப், டொபாக்கோ ஃப்ரீ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆப் இன் 2026. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து TOFEI அப்படிங்கிற ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் June 1. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது யுனைடெட் நேஷன். தீம் டுகெதர் ஃபார் பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அப்சர்வன்ஸ் ஃபர்ஸ்ட் June 2013. நெக்ஸ்ட் RCB ஓன் IPL 2026 by defeating குஜராத் டைட்டன் in the final. ஐபிஎல் மேட்ச் ரீசனாக நடந்து முடிஞ்சிச்சு. அதில் ஆர்சிபி வந்து வின் பண்ணியிருக்காங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். யாரை டிஃபீட் பண்ணினா குஜராத் டைட்டன். இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத், குஜராத். இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 19th எடிஷன். இவங்க ஸ்பான்சர் பண்ணுறது டாடா குரூப். ஸோ இந்த டாடா குரூப் வந்து 2024 2028 வரைக்கும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆர்சிபி ஓன் தட் செகண்ட் டைட்டில் வித் ₹220 crore கேஷ் ப்ரைஸ். நெக்ஸ்ட் குஜராத் டைட்டன் செகண்ட் 12.5 crore கேஷ் ப்ரைஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி வாஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச். வைபவ் சூரியவான்ஷிக்கு வந்து ஆரஞ்ச் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. MVP, எமர்ஜிங் பிளேயர் அண்ட் மோஸ்ட் சிக்ஸஸ் அவார்டு. காசிகோ ரபாடா ஓன் த பர்பிள் கேப் வித் 29 wickets. ஆர்கனைஸ்டு பை BCCI. இந்த ஐபிஎல் டீம் மேட்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது BCCI. இந்த ஐபிஎல்லில் 10 டீம் 74 மேட்சஸ் நடந்திருக்கு 13 அவென்யூஸில். ஸோ BCCIயோட பிரசிடெண்ட் மிதுன் மன்ஹாஸ், ஹெட் குவார்ட்டர் மும்பை, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1928. Stay tuned for June 3rd CA.